அதாவது திமுக கிட்ட மனு கொடுத்தா அது சாக்கடையில் தான் கிடக்கும். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா அப்படின்னு ஒருத்தர் கொந்தளிச்சு பேசியிருக்காரு. யார் அவரு? நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். என்னன்னா, செய்தியாளர் சந்திப்பில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் எல்லாம் வைகை ஆற்றுல வீசிட்டாங்களாமே, அந்த பிரச்சனை குறித்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, மக்களோட நிலைமையே இதுதான்ப்பா, மக்கள் மேலே இவ்வளோதான் இவங்க மரியாதை வச்சுருக்காங்க. அதாவது மக்களுக்கு நிறைய குறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் எழுதி மனுவாக கொண்டு போய் கொடுத்தா சாக்கடையிலேயாப்பா தூக்கி போய் வீசுவீங்க? சாக்கடையிலேயா வீசுவீங்க? இல்லை, எங்களுக்கு புரியலை. மக்கள் மேலே நீங்கள் இவ்வளோதான் மரியாதை மதிப்பெல்லாம் வச்சுருக்கீங்களா? அதாவது நிறைய மக்கள்கிட்ட பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னாலும் அதுக்கான தீர்வு இல்லை. ஆனால் நீங்கள் மட்டும் என்ன சொல்கிறீங்க? 100% பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சுக்கிறீங்க. இதெல்லாம் எந்த வகையில் இங்கே நியாயம்? இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா அப்படின்னு கொந்தளிச்சு கேள்வி கேட்டிருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். இது சாக்கடை குழியில் கிடந்திருக்கு, அதை எடுத்து பார்க்குறாங்க. அவ்வளோதான் மக்களுக்கான மதிப்பு, அவ்வளோதான். எல்லா முன்பு பெறப்பட்ட மனுக்கள் எல்லாம், அந்த இதுகெல்லாம் கொடுக்கப்பட்ட உறுதியெல்லாம் 100 விழுக்காடு நிறைவேற்றப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நமக்கு நாமே பயணத்திட்டத்தில் பெறப்பட்ட அந்த இதெல்லாம் அவங்க 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டோன்னு சொல்கிறாங்க. அதுபோக இப்போ உங்களுடன் ஸ்டாலின்னு பெறப்பட்ட மனுக்கள் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பார்ப்போம். அப்போ பிரச்சனைகள் அப்படியே இருக்குது, அடுத்த 6 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது, 4.5 ஆண்டுகள் ஆட்சி நிறைவுற்றிருக்குது. அப்போ இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு வாங்கி அந்த பிரச்சனை சாக்கடை தண்ணிக்குள்ளே கிடக்குது. இவ்வளோதான் ஆட்சி. இதுக்கு பேர் தான் நல்ல ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. இதுக்கு பேர் தான்.